Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். பாராளுமன்றத்தை அவசரமாக கூட்டுமாறு சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன அறிவித்தல் விடுத்துள்ளார். இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான உடன்படிக்கை நாளை கைச்சாத்திடப்பட உள்ளது. தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பில் தமிழ் மக்கள் பொதுச்சபையானது பல்வேறு சமூக குழுவினருடனும் ஆரம்பித்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக விஜயதாச ராஜபக்ச செயற்படுவதை தடுப்பதற்காக விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவை மேலும் நீடித்தது கொழும்பு மாவட்ட நீதிமன்றம். 2025 வரவு செலவு திட்டத்தில் அனைத்து சம்பள முரண்பாடுகளையும் நீக்கி கொடுப்பனவுகளுக்கான தீர்வுகளை வழங்குவதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் நிபுணர் குழு ஒன்றை ஜனாதிபதி நியமித்துள்ளார். தபால் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இலச்சினையை பயன்படுத்தி பெரும் எண்ணிக்கையான மக்களை ஏமாற்றிய ஒழுங்கமைக்கப்பட்ட குழு தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம். யாழ் நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடிப்பில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை கைது செய்ய சென்ற இலங்கை கடற்படையைச் சேர்ந்த ரத்நாயக்க என்பவர் உயிரிழந்துள்ளார். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் மாலை செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். பாராளுமன்றத்தை அவசரமாக கூட்டுமாறு சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன அறிவித்தல் விடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் எதிர்வரும் 2ஆம் தேதியன்று பாராளுமன்றம் காலை 9:30க்கு அவசரமாக கூட உள்ளது. ஜூன் 20ஆம் தேதி கூடி கலைந்த பாராளுமன்றம் ஜூலை 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியிடம் அறிக்கை ஒன்றை வழங்குவதற்காக பாராளுமன்றம் அழைக்கப்படும் எனவும் அந்த வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன. அன்றைய தினம் நாட்டின் பொருளாதார நிலை, பொருளாதார சீர்குலைந்தமைக்கான நிலை போன்றவை குறித்து அவர் அறிக்கை வெளியிட உள்ளார். பாராளுமன்றம் வழமை போன்று 9ஆம் தேதி கூடவிருந்தது. பாராளுமன்றம் எதிர்வரும் 2ஆம் தேதி அவசரமாக கூட உள்ளதாக அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அறிவிக்கும் பணிகளில் பாராளுமன்றம் ஈடுபட்டுள்ளது. மேலும் 2ஆம் தேதிக்கு பிறகு பாராளுமன்ற கூட்டத்தொடரை முடிவு செய்ய பாராளுமன்ற விவகாரங்களுக்கான குழு கூட்டம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான உடன்படிக்கை நாளை கைச்சாத்திடப்பட உள்ளது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். அத்துடன் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் விரிவான விளக்கம் ஜனாதிபதியினால் நேற்று அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டதாகவும் அது தொடர்பான உடன்படிக்கையில் நாளை கைச்சாத்திடுவதற்காக பாரிஸ் கழகத்தின் அதிகாரிகளை சந்திப்பதற்காக நிதியமைச்சின் செயலாளர் மற்றும் திரைச்சேரியின் பிரதானி இராஜாங்க அமைச்சர்கள் உள்ளிட்ட இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் குழுவினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்தன குறிப்பிட்டார். மேலும் கைச்சாத்திடப்படவுள்ள உடன்படிக்கைகள் தொடர்பில் அனைத்து விடயங்களையும் இலங்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அது தொடர்பில் நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி உரை நிகழ்த்த உள்ளதாகவும் அமைச்சர் பந்துல குணவர்தன அறிவித்தார். தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பில் தமிழ் மக்கள் பொதுச்சபையானது பல்வேறு சமூக குழுவினருடனும் ஆரம்பித்துள்ளது. அந்த வகையில் நல்லூரில் மன்னார் மாவட்ட செயற்பாட்டாளர்களுடன் கலந்துரையாடல் நடைபெற்றதோடு அடுத்த கட்டமாக முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. இதே நேரம் தமிழ் மக்கள் பொதுச்சபையானது அரசியல் கட்சிகளுடனும் 2வது கட்ட கலந்துரையாடல்களை விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அறிய முடிகின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக விஜயதாச ராஜபக்ச செயற்படுவதை தடுப்பதற்காக விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவை மேலும் நீடித்து கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொருளாளரும் அமைச்சருமான லசந்த அலங்கிய வண்ணவினால் விஜயதாச ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
இதன்போது இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய நீதிமன்றினால் கால அவகாசம் வழங்கப்பட்டதோடு இந்த வழக்கை எதிர்வரும் ஜூலை மாதம் 9ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். வரவு செலவு திட்டத்தில் அனைத்து சம்பள முரண்பாடுகளையும் நீக்கி அந்த சம்பள அதிகரிப்பு மற்றும் ஏனைய கொடுப்பனவுகளுக்கான தீர்வுகளை வழங்குவதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் நிபுணர் குழு ஒன்றை ஜனாதிபதி நியமித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சருமான கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். சில சம்பள அதிகரிப்பு மற்றும் சம்பள முரண்பாடுகள் தொடர்பில் இந்த வரவு செலவு திட்டத்தில் தீர்வு காணப்படவில்லை என்பதை நினைவு கூர்ந்த அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் ஜனாதிபதி இந்த நிபுணர் குழுவை நியமித்துள்ளதாகவும் வலியுறுத்தினார். தபால் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இலச்சினையை பயன்படுத்தி பெரும் எண்ணிக்கையான மக்களை ஏமாற்றிய ஒழுங்கமைக்கப்பட்ட குழு தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கணினி குற்றப்புலனாய்வு பிரிவின் இணைய ஊடுருவல் மற்றும் புலனாய்வு பிரிவினர் கொழும்பு பிரதான நீதிவான் திலினி கமகேயிடம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் விசாரணை நடத்திய போது குறித்த பணம் சீனாவில் உள்ள அலி எக்ஸ்பிரஸ் என்ற நிறுவனத்தின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் நீதிமன்றத்தில் அறிக்கை அளித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 88க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதுடன் இந்த முறைப்பாடுகளை செய்தவர்களில் டாக்டர்கள், வழக்கறிஞர்கள், பொறியியலாளர்கள், தொழிலதிபர்கள், அரசு அதிகாரிகளும் பெரும் எண்ணிக்கையில் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி இந்த மோசடி தொடர்பான எதிர்கால விசாரணைகளுக்காக வங்கி பதிவுகளை பெற்றுக்கொள்ள உத்தரவு பிறப்பிக்குமாறு கணினி குற்றப்புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்திடம் கோரியுள்ளது. முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்திற்கொண்ட நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட வங்கி கணக்குகளை சோதனைக்கு உட்படுத்த உத்தரவு பிறப்பித்ததுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்து மன்றில் முன்னிலைப்படுத்துமாறும் உத்தரவிட்டுள்ளது. யாழ் நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடிப்பில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை கைது செய்ய சென்ற இலங்கை கடற்படையைச் சேர்ந்த ரத்நாயக்க என்பவர் உயிரிழந்துள்ளதாக கடற்படை அறிவித்துள்ளது. இந்திய மீனவர்களை கைது செய்ய முயன்ற போது படகிலிருந்து தவறி விழுந்த கடற்படை வீரர் ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக கடற்படை குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை அத்துமீறிய இந்திய மீனவர்களை கைது செய்யும் முயற்சியில் இந்திய மீனவர்களுக்கு சொந்தமான படகு ஒன்று உட்பட 10 இந்திய மீனவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.